காலபுருஷ தத்துவத்தில் 12வது ராசியாக இருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானை ராசிநாதனாக கொண்ட மீனம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த 2026 மார்ச் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களின் இருப்பு காரணமாக மாறுதல் காரணமாக ஏற்படக்கூடிய மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்கின்ற போது கண்டிப்பாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய அளவிலான யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த மார்ச் மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு நாயகராக இருக்கக்கூடிய தோஷமில்லாத குரு பகவான் மிகவும் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் சனி பகவான் விரய சனியாக அமர்ந்து கொண்டிருந்தாலும் திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ஜென்மராசிக்குள் சனி பகவான் அமர்ந்து கொண்டு தற்போது உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சிக்கல்களும் சிரமங்களும் இருக்காது. ஏனெனில் உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பலமாக சஞ்சரித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானத்தையும் 9ஆம் இடமான லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் 11ஆம் இடமான மிக முக்கியமான இடமான உங்களுக்கு நல்ல பல முன்னேற்றங்களையும் பண வரவுகளையும் லாபங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தை குரு பார்த்து பலப்படுத்துகிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் 6 கிரகங்கள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன. அதாவது சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு, சனி போன்ற கிரகங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சேர்க்கை பெற்று கிரக சேர்க்கை யோகத்தை வலுவாக ஏற்படுத்துவதால் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாகவே பிரம்மாண்டமான அதிரடியான ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் சிறப்பு வாய்ந்த வளர்ச்சி வாய்ப்புகளும் நன்மைகளும் பண வரவுகளும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான எதிர்பாராத வீண் விரைய செலவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்பது மட்டுமில்லாமல் பழைய கடன்களையும் அடைத்து மன நிம்மதி பெற முடியும். அது மட்டும் இல்லாமல் புதிதாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்காது. ஏனெனில் தனக்காரகராக இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சார அமைப்பு காரணமாகவும் பார்வை காரணமாகவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும். உங்களுடைய கையில் காசு பணம் இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும். உங்களுடைய ஜென்மராசிக்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சனி விரைவில் ராகு பகவானோடு, அதாவது ராகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைந்து சனியோடு சேர்க்கை பெற்று பலமான பண தன வசிய யோகங்களை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அபரிவிதமான பணவரவுகள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் சிம்மம் ராசியில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கேது விரைவில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார். என்றாலும் அவர் சப்தமஸ்தானத்திற்குள் இருக்கும்போது குருவின் பார்வையை பெறுவதால் உங்களுக்கு கேது பகவானால் நல்ல பல முன்னேற்றங்கள் உண்டு. இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்காலத்தை பற்றியான அச்சம், கற்பனையான பயம், பதட்டம், படபடப்பு, குழப்பமான மனநிலை போன்ற எல்லாம் விலகி உங்களுடைய மனதில் நல்ல தெளிவு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் அனைத்திலும் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வெற்றிகளும் நிறைந்து கிடைக்கும் என்பதை கேது உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலும் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும் செவ்வாய் பயணிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு பிரபல ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டு அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார். உங்களுக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவானின் அமைப்பு என்பது மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த மாத காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நிறைந்து கொடுக்கிறது. தற்போது புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலும், அதாவது விரயஸ்தானத்தில் வக்கர நிலையிலும் அதன் பிறகு உங்களுடைய ஜென்மராசிக்குள் நீச்சமும் பெறுகிறார். இது உங்களுக்கு சாதகமற்ற நிலைப்பாடுதான் என்றாலும் புதன் மற்ற கிரகங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பதால் அற்புதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கிறார். நவ கிரகங்களிலேயே ராஜகிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயத்திலும் இந்த மாதத்தின் நடுப்பகுதிக்கு பிறகு உங்களுடைய ஜென்மராசியிலும் பயணிக்க இருக்கிறார். இப்படிப்பட்ட சூரியனின் அமைப்பு காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மன உளைச்சல்கள், அலைச்சல்கள், பணிச்சுமைகள் என அனைத்தும் குறையும். இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள் 6 கிரக நிலைகள். எனவே இந்த காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் மிகப்பெரிய அளவில் மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் சந்திக்க முடியும். எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதமான கடினமான சிக்கல்கள், சிரமங்கள், நெருக்கடிகள், தாமதங்கள், தடைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு அவற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு சாதகமாகவும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பண வரவுகளும் நன்மைகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான சக்திகளையும் ஆற்றல்களையும் நிறைந்து கிரக நிலைகள் அள்ளிக் கொடுக்கின்றன என்பதை தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு உறுதி செய்கின்றன. இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான குழப்பங்களும் தீர்ந்து உங்களுடைய முழு திறமைகளையும் வெளிக்கொண்டு வந்து நல்ல பல முன்னேற்றங்களை உருவாக்கிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாரி வழங்குகின்றன. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திடீர் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நல்ல பல சந்தர்ப்பங்களும் நிறைய கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய 6 கிரகங்களான செவ்வாய், சுக்கிரன், சூரியன், புதன், ராகு, சனி போன்ற கிரகங்கள் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம், ருணம், ரோகம், சத்ருஸ்தானத்தை பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார்கள். எனவே உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானம் பலம் பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பகைவர்களின் தாக்கங்கள் குறையும். எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறி உங்களுக்கு அனுகூல பலன்களை ஏற்படுத்துவார்கள். இன்னும் சொன்னால் உடல் நல குறைவுகள் என அனைத்தும் அடித்து நொறுக்கப்பட்டு நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சி யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. வேலை இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கும். பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணியில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லா விதமான சிரமங்களும் சிக்கல்களும் விலகும். உங்களுடன் பணிபுரிந்து கொண்டிருக்கக்கூடிய சக ஊழியர்கள், நிர்வாகத்தினர்கள், உயர் அதிகாரிகள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு பலமாக இருக்கும். உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும். உத்தியோகத்திற்கான பல விதங்களான சலுகைகள் உங்களை தானாக தேடி வரும். உத்தியோகத்தில் ஊதிய உயர்வு, பதவி உயர்வு என்பதை தாராளமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவை சாதகமாக உங்களுக்கு அமையும். இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் போன்றவற்றில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் ஏற்பட்டு பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கொழிக்கும். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான கும்பம் ராசியில் ராகுவோடு தன்னுடைய நண்பரோடு பயணித்துக் கொண்டு பலமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான மேஷம் ராசியை தன்னுடைய 3ஆம் பார்வையாலும் தன்னுடைய 7ஆம் பார்வையால் சிம்ம ராசியான உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தையும் தன்னுடைய 10ஆம் பார்வையால் விருச்சிகம் ராசியான உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தையும் பார்த்து பலமுள்ளதாக மாற்றி அமைக்கிறார். இந்த காலகட்டத்தில் சனி வலுவாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு பண தன வரவுகள் அபரிவிதமாக கிடைக்கும். சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று கூறக்கூடிய விதத்தில் உங்களுடைய பல தலைமுறைகளுக்கு வரக்கூடிய செல்வங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார்.
உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துவதன் மூலமாக இதுவரையில் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுக்கு இருக்கவே கூடாத மிக முக்கியமான 3 விஷயங்களான கடன், நோய், எதிரி போன்ற அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லும். தொழில் காரகரான, வேலைக்கு காரணகர்த்தாவான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான தொழில் ஸ்தானமான, வேலை ஸ்தானமான மறைவு ஸ்தானத்தை பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய தொழிலில் நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உண்டு. வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் முன்னேற்றங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பணவரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய கிடைக்கும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அந்நிய கிரகமான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தை அலங்கரிப்பதால் அற்புதமான அருமையான வெளிநாட்டு யோகங்கள் உங்களை தானாக தேடி வருகிறது. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை சனி பார்த்து பலப்படுத்துவதால் உங்களுடைய தந்தையாரின் உடல் நல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும். தந்தை வழி உறவுகளின் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகளும் அனுகூல பலன்களும் ஆதாயங்களும் நிறைய உண்டு. தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் உங்களை வந்து சேரும். பூர்வீக சொத்துக்களின் வழியாக உங்களுக்கு பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும். உங்களுடைய பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்து புதிய லாபகரமான சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. இந்த காலகட்டத்தில் குரு பகவான் பலமாக பயணித்துக் கொண்டு உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய 6 கிரகநிலைகளையும் பார்த்து பலப்படுத்துவதன் மூலமாக இந்த காலகட்டத்தில் குரு சுக்கிர மங்கள யோகமும் குரு மங்கள யோகமும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் சூரிய புத ஆதிபத்திய யோகமும் சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று பலமாக உருவாக்கி கொடுக்கிறார்கள். எனவே இந்த மாதிரியான பல்வேறு விதங்களான அதிர்ஷ்ட யோகங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான, அதிரடியான, நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய முன்னேற்றம், வளர்ச்சி, பணவரவு, தனவரவு, நன்மைகள் என்பது அனைத்தும் இமாலய உயரத்திற்கு உயரும். இந்த மாதிரியாக இந்த 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் அவை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கக்கூடிய எல்லா விதமான வாய்ப்புகளையும், சந்தர்ப்பங்களையும், அதிர்ஷ்ட யோகங்களையும் சரியாக நன்கு திட்டமிட்டு, நன்கு கணித்து, நன்கு புரிந்து கொண்டு, துல்லியமாக, நுணுக்கமாக, நுட்பமாக மீனம் ராசியில் பிறந்த நீங்கள் உபயோகப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உயர்வு நிலைக்கு செல்ல முடியும். இந்த மார்ச் மாத காலகட்டத்தில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய துளியளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாகைகளை சூடுவதற்கான அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அள்ளி தெளிக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செல்வச் செழிப்புகளையும், ஆடம்பர வாழ்க்கையையும், பணவரவுகளையும், முன்னேற்றங்களையும் வாரி வழங்குகின்றன. ஆனால் இந்த மாதிரியாக கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. ஒரு வேலையை செய்யும் போது அவற்றில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், சிக்கல்களை எளிதாக நீங்கள் கையாளுவதற்கான ஆற்றல்களையும் சக்திகளையும் வாரி வழங்குகின்றன. இதுவரையில் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னதாக ஏதோ ஆகிவிடுமோ, என்ன ஆகுமோ, வெற்றி பெறுமா, வெற்றி பெறாதா என்ற பல்வேறு விதங்களான குழப்பத்தோடு அந்த வேலையை மேற்கொண்டு அவற்றில் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருந்த மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலைகள் அனைத்தும் உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்புகளையும், நல்ல பல சந்தர்ப்பங்களையும், சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் அள்ளி கொடுக்கின்றன. நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பணிகளில் இதுவரையில் பயந்து போய் அவற்றில் முயற்சியே செய்யாமல் இருந்த சூழ்நிலைகள் மாறி துணிச்சலுடன், தைரியத்துடன், தன்னம்பிக்கையுடன் ஒரு முயற்சியில், அதாவது நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முயற்சிகளை நன்கு மேற்கொண்டு சிறப்பாக, கச்சிதமாக, செம்மையாக, வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான மனநிலைகளை, ஆற்றல்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகங்களின் கதிர்வீச்சுகள் உங்களுக்கு அள்ளிக் கொடுக்கின்றன. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் தைரியத்துடன் உங்களுடைய பணிகளை கையாளுவதற்கும், மேற்கொள்வதற்கும், வெற்றிகளை காண்பதற்கும் வாய்ப்புகள் உள்ளது என்பதை தெளிவாக புரிந்து கொள்வதால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு ராஜ்யாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் பலமாக மிகச் சிறப்பான கதிர்வீச்சுகளை உங்களுக்கு அள்ளி தெளிப்பதால் நல்ல பல முன்னேற்றங்களும், அதிர்ஷ்ட யோகங்களும் கண்டிப்பாக உண்டு. கடந்த காலங்களில் அடுத்தவர்கள் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து மனதளவில் அச்சப்பட்டுக் கொண்டிருந்த நிலை மாறி தற்போது தைரியத்துடன் எல்லா விதமான விஷயங்களையும் கையாளுவதற்கான மனநிலையை உங்களுக்கு கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. கடந்த காலங்களில் நாம் என்ன நினைக்கிறோமோ அதுபோலவே மற்றவர்களும் இருக்க வேண்டும் என்று நினைத்து பல விதங்களான பணிகளில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த வீழ்ச்சிகளை தவிர்க்கக்கூடிய விதத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனநிலையையும், மன தைரியத்தையும், துணிச்சலையும், தன்னம்பிக்கையும் இந்த மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய நவக்கிரகங்களில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பம், வாக்கு, தனஸ்தானத்தை பலப்படுத்துவதால் இதுவரையில் எனக்கு எதுவும் நல்லதே நடக்கவில்லையே என்று வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பொருளாதார ரீதியான பல விதங்களான முன்னேற்ற யோகங்களையும், நல்ல பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் உங்களுடைய எண்ணம் போல் நிறைவேறும். குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான அற்புதமான, அருமையான நிகழ்வுகள் வெற்றிகரமாக நடந்தேறும். குடும்பத்தில் ஒற்றுமை பலப்படும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே நல்லுறவு ஏற்படும். உங்களுடைய பரம்பரை சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்வு காண்பதற்கான வாய்ப்புகளும், சந்தர்ப்பங்களையும் இந்த கிரகநிலைகள் உங்களுக்கு வாரி வழங்குகின்றன. உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த எல்லா விதமான வீண் விரைய செலவுகளும் குறைந்து உங்களுடைய பணத்தை சேமிப்பதற்கும், முதலீடுகள் செய்வதற்கும், உபயோகப்படுத்திக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும், வாய்ப்புகளையும் கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தடைகளை, தாமதங்களை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை உடைத்தெறிந்து முன்னேற்றங்களையும், வளர்ச்சிகளையும் அள்ளி கொடுக்கும். இதுவரையில் நீங்கள் முன்கோபப்பட்டு, உணர்ச்சி வசப்பட்டு பல விதங்களான பணிகளில் வீழ்ச்சிகளை சந்தித்துக் கொண்டிருந்த நிலை மாறி முன்கோபப்படாமல், உணர்ச்சி வசப்படாமல் எல்லா விதமான பணிகளையும் அறிவுபூர்வமாக, நன்கு சிந்தித்து, கணக்கச்சிதமாக, துல்லியமாக, தெளிவாக, வெற்றிகரமாக செய்து முடிப்பதற்கான ஆற்றல்களையும், அதிர்ஷ்ட யோக சக்திகளையும் உங்களுக்கு பெரும்பான்மையான கிரகநிலைகள் அள்ளி கொடுக்கின்றன. சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு விரயத்தில் இருப்பதாலும், அவர் தன்னுடைய பார்வைகளால் பல இடங்களை பார்த்து பலப்படுத்துவதாலும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அலைச்சல்கள் அனைத்தும் அடியோடு அழியும். இந்த தருணத்தில் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகம் ரீதியான பல பணிகள் சிறப்பாக அமையும். புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தற்காலிகமாக பணிபுரிந்து கொண்டிருப்பவர்களுக்கு பணி நிரந்தரமாகும். இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே உங்களை தேடி வரும். வியாபாரத்துறை, தொழில்துறையில் புதிய ஒப்பந்தங்கள், ஆர்டர்கள் மிகச் சிறப்பாக அமையும்.
உங்களுடைய பண வரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்துக் கொள்வதற்காகவும் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் பல்வேறு விதமான சிறப்பான பணிகளை நீங்கள் மேற்கொள்ள ஆற்றல்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் பல வாய்ப்புகளும் உங்களை தானாகவே தேடி வரும். சனி பகவானுடன் ராஜயோகாதிபதியாக சுக்கிரன் சேர்க்கை பெற்றிருப்பதால் உங்களுக்கு தொழில்துறை மற்றும் வியாபாரத்துறை மற்றும் உத்தியோகம், கலைத்துறை, அரசியல் சார்ந்த பணிகளில் திடீர் ராஜயோகம் கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் அபரிவிதமான முன்னேற்றங்கள் உண்டு. மாணவ மாணவிகளுக்கு கல்வி சார்ந்த பணிகளில் எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. செவ்வாயின் அமைப்பு காரணமாக விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. இந்த காலகட்டத்தில் நவக்கிரகங்களின் சஞ்சார அமைப்பு காரணமாக உங்களுக்கு கூறப்படும் பரிகாரம் என்னவென்று பார்க்கின்ற போது, வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நவக்கிரகங்களை வழிபாடு செய்யுங்கள்.